மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் சில்வர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்திருக்கோம். முக்கியமாக நம்ம இந்த வீடியோ எதுக்கு பதிவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு வீட்டில் சும்மாவே இருப்போம். அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு சில கோர்சஸ்லாம் ஃப்ரீயாகவே கற்று தராங்க. ஃப்ரீயாகவே கற்று தந்து இங்கேயே வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க. அது என்னென்ன கோர்சஸ், இங்கே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட சேலம் சில்வர் இன்ஸ்டியூட்டோட டைரக்டர் பாலமுருகன் சார் இருக்காரு. அவர்கிட்ட இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் எப்போங்க சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2006 ஸ்டார்ட் பண்ணுதுங்க. 2006 வந்து கவர்மெண்டோடைய அங்கீகாரம் வாங்கி சின்ன லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து இப்போ 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 1200 பேருக்கு மேலே இங்கே படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. ஓகே, சூப்பர் சார். நீங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சிங்க? அதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மூலமாக வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் பேசிக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த ஃபோட்டோகிராஃபி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபோட்டோகிராஃபி கிளாஸுக்காக ஆரம்பிச்சிது. அப்படியே வந்து சின்ன லெவலில் வந்து அரசு அங்கீகாரம் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. அதே வந்து நாளடைவில் கூடவே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபேஷன் டிசைனிங், ஏசி மெக்கானிக்கு, டெய்லரிங் கோர்ஸு, பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கூட சேர்த்துவிட்டு பெண்களுக்கு இது மூலமாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்க வந்து சொந்த காலில் சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு வந்து அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஆரம்பித்து பண்ணுது. இப்போ நீங்கள் இதில் ஃப்ரீயாகவும் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த கோர்ஸ் ஃப்ரீயாக கற்றுத்தரீங்க? அது எப்படி உங்களால் அதை ஃப்ரீயாக கொடுக்க முடியுது? இலவச பயிற்சின்றது வந்து அரசு மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். அரசு வந்து நிறைய ஸ்கீம், அதாவது மகளிர் திட்டத்து மூலமாக, குழந்தை வளர்ச்சி திட்டத்து மூலமாக, மறுவாழ்வு திட்டத்து மூலமாக வந்து டெய்லரிங் கோர்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸு, டெலிகாலர் கோர்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க சொல்லி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் ஃப்ரீயாக சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொந்த முயற்சியிலேயே எங்களுடைய ட்ரஸ்ட்டு மூலமாகவும் இலவச பயிற்சிகள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அது டெய்லரிங் கோர்ஸு, அப்புறமேட்டு இந்த நாப்கின் தயாரிக்கிறது, அப்புறமேட்டு சொந்தமாக ஃபெனாயிலு, சோப்பு பவுட்ரு, துணி சோப்பு பவுட்ரு, க்ளீனிங் பவுட்ரு அது தயாரிக்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். சில்வர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வந்துட்டு டெலிகாலிங் கோர்ஸ்க்காக நாங்கள் வந்திருக்கோம். நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து +2 தான் முடிச்சிருக்கேன். இங்கே 10th பாஸ் ஆகியிருந்தாலே போதும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்தது. அதை பார்த்துட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டெலிகாலிங் வந்துட்டு கவர்மெண்ட் மூலிமா ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் வசதியோடு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் பேசிக்கும் சொல்லித்தராங்க. எல்லாமே உங்களுக்கு எது தெரியல அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க. எனக்கு வந்து இப்போ டேலி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு டேலி கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு. அது இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கு. இது 3 மாத கோர்ஸு, 70 நாள் பிளேஸ்மெண்ட்டோட இவங்க பண்ணி தராங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லேப் டெக்னீஷியன் இருக்குது, இது டெய்லரிங் இருக்குது, பியூட்டிஷியன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் கேட்ரிங் முடிச்சுட்டு வெளியில் ஒர்க் போனவங்க அதிகமாக இருக்காங்க. இங்கேருந்து நிறையா பேர் படித்து முடிச்சுட்டு வெளியில் போயிருக்காங்க. இவங்களே பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷமாக இங்கே டெய்லரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க மேடம்? தேன்மொழிங்க சார். இப்போ நீங்கள் 5 வருஷமாக இங்கே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் உங்ககிட்ட கற்றுருப்பாங்க டெய்லரிங்? ஒரு 50-60 பேர் வந்திருப்பாங்க. 50-60 பேர் டெய்லரிங் கற்றுக்கிட்டு அவங்க ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவங்க வீட்லேயே செய்கிறாங்க. வேலைக்கு கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகே. அவங்க வீட்லேயே வாங்கிட்டு வந்து தைக்கிறதும் செஞ்சிட்ருக்குறாங்க. ஓகே மேடம். இப்போ வரும்போதே அதில் கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்களா, இல்லை ஒன்றுமே தெரியாமல் தான் வருவாங்க? ஒன்றுமே பெடல் பண்ணக்கூட தெரியாத வரவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து தான் அனுப்புகிறோம். ஒரு சிலர் வந்து ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சவங்களாகவும் வராங்க. எனக்கு இது மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்றவங்களும் வராங்க. அது வந்து கம்மி பேர் தான். பேசிக்கே தெரியாதவங்க தான் நிறைய பேர் வராங்க. இப்போ இதில் ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கு ஏதாவது கேட்டகரி இருக்குங்களா? 10வது படிக்க இல்லை, படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. டெய்லரிங் கோர்ஸ் எதுவும் தேவையில்லை. ஓகே மேடம். இதில் பொண்ணுங்க மட்டும்தான் வராங்களா, இல்லை பசங்க? இல்லை, இது வரைக்கும் பொண்ணுங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. ஜென்ஸுக்கு யாரும் பசங்களாம் வந்ததில்லை. ஆனால் பசங்க வந்தாலும் சொல்லிக் கொடுப்போம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.
நன்றி. வணக்கம், என் பேர் பவனா. நான் கொல்லாம்பேட்டியிலேருந்து வரேன். சேலம் சில்வர் இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீ கோர்ஸு தையலுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன். சரி, என்னோடய சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக நான் இந்த முதலடியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரீ கோர்ஸ் 1 மந்த்தாக போகுது. நான் இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். எனக்கே நான் எந்த அளவுக்கு தைச்சிருக்கிறேன்னு எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. நான் வீட்டில் மிஷின் வாங்கி போட்டு நான் தைக்கிற அளவுக்கு இப்போ நான் முன்னேறிட்டேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்காமல் ஃப்ரீ கோர்ஸ் எதாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நழுவ விடாத நீங்கள் கற்றுக்கிங்க. என் பேர் பர்வீன் பானு. நான் இங்கே 2 மாதமாக வந்துட்டு இருக்கேன் சில்வர் இன்ஸ்டிடியூட்டில். இங்கே ஃப்ரீ கோர்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சும்மா வீட்லேயே இருந்ததுன்னா, ஆனால் நிறைய இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு தான் தெரிஞ்சுது. சும்மா இருக்காமல் எல்லா இது இண்டஸ்ட்ரியை பற்றியும் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஜென்ரல் நாலேஜும் சொல்லி கொடுக்குறாங்க. உலக விஷயத்தை தெரியாமல் இருந்தேன். இந்த இன்ஸ்டிடியூட் வந்தப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். இப்போ இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஆனால் இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தா ரொம்பவே கம்மியான பேருக்கு தான் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது உங்கள் நிறுவனத்து சார்பாக முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? நாங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இதிலெல்லாம் விளம்பரம் பண்ணுறோம். ப்ரோச்சர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மகளிர் குழு மூலமாக கவர்மெண்ட் அடி இந்த திட்டங்களை வந்து அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லி அவங்க மூலமாக அவங்க வீடுங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடிய பெண்களையும் பசங்களையும் வந்துட்டு இந்த பயிற்சியில் வந்து சேர்க்கும்படி நாங்கள் கேட்குறோம். அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே கூட்டு வந்து சேர்க்குறாங்க. மெயினாக வந்து மகளிர் குழுவை வந்து மோட்டிவேட் பண்ணி நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே கூப்பிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் மகளிர் திட்டத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிஓங்கள் மூலமாக வந்து அவங்களும் வந்து மகளிர் குழுவில் எல்லாம் பேசி ஸ்டூடெண்ட்டை இங்கே வந்து வர வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது நம்ம விளம்பரம் இப்போ வந்து டிவி ஸ்க்ரோலிங்கு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதில் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். சோசியல் மீடியாவில் அதிகமாக பண்ணுறோம். இப்போது 10th படித்தவங்களுக்கு, +1 +2 படித்தவங்களுக்கு, டிகிரி படித்தவங்களுக்கே இப்போ வேலை இல்லை. ஆனால் 10th பாஸ் ஆகியிருந்தாலே இப்போது இவங்களே ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. 100% பிளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தராங்க. இது எங்கள் மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோர்ஸ். நம்ம வந்து ஜாயின் பண்ணி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, வேலையும் வாங்கி தராங்க. இப்போ இந்த சில்வர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டுக்கு உள்ளே இல்லாமல் இன்ஸ்டியூட்டுக்கு வெளியே நீங்கள் என்னென்ன இது மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? வெளியில் உதவின்றது பார்த்திங்கனாக்கா இப்போ இவங்களுக்கு மகளிர் குழுவுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் நிறுவனத்து மூலமாக மெடிக்கல் கேம்ப் மாதிரி பண்ணுறோம். அந்த மெடிக்கல் கேம்பில் அவங்களுக்கு வந்து சுகர் செக் பண்ணுறது, இது ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது செக் பண்ணுறது, அது இல்லாமல் ஹெச்பி பார்க்குறது, இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள், லேப் டெக்னீஷியன் மாணவர்களை வச்சு பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுறோம். சுதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாப்கின் தயாரிக்கிறது, கூட வந்துட்டு ஃபெனாயிலு, சோப்பு தூள் இதெல்லாம் தயாரிக்கிறது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை செய்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சு அதில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய சொந்த காலம் நிற்கிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஓகேங்க சார். இப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலர் கோர்சஸ்ன்னு இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ரெகுலர் கோர்சஸ்னாக்கா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து மத்திய அரசுடைய அங்கீகாரத்து மூலமாக நாங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், கூட வந்துட்டு டெய்லரிங்கு, பியூட்டிஷியன் கோர்ஸு, அப்புறம் நர்சரி டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய பரீட்சை, அதாவது எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் வந்துட்டு முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊரில் வந்து ஜாபில் வேலையில் இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான வழிமுறைகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்கள் பேர்? சார் என் பேர் பாலமுருகன் சார். பாலமுருகன். இப்போ நீங்கள் இதில் சிஸ்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் டேலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். சொல்லித்தரலாம் கரெக்டாக புரியுது? புரியுதுங்க சார். தெரியலனா கூட இன்னொருத்தர கூட சொல்லித்தராங்க சார். எத்தனை நாளாக இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? சார் நான் வந்து 1 மந்த்துக்கு ஆகும் சார். 1 மந்த் ஆகும். 1 மந்த். சரி, ஓகே. இப்போ என்ன கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? டெலிகம்யூனிகேஷன் கோர்ஸ் தான் சார். இப்போ டேலியும் சொல்லித்தராங்க சார். எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இங்கே வந்ததுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்புக்கு போவோங்கிற ஐடியா இருக்குங்களா? சார் இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஜாபு. ஓகே.
இங்கே வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது? நம்பிக்கை இருக்குது சார். ஆல்ரெடி எனக்கு சிஸ்டம் பற்றி தெரியாமல் இருந்துச்சு சார். நிறைய இடத்துக்கு போனேன், கேட்டாங்க, எனக்கு தெரியாது சார். இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் சார். நிறையா பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் சார் ஓரளவுக்கு. ஓகே சார். இப்போ இங்கே சேரதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா? குவாலிஃபிகேஷன் வந்து குறைஞ்சது 10வது ஃபெயில் இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இது ஆமாம், 10வது முடிச்சிருந்தா போகிறோம். அதுக்கு மேலே வந்து +2 டிகிரி முடிச்சிருந்தாலும் வந்து எலிஜிபிள் தான். அது 10வது முடித்தவங்களுக்கே இங்கே வந்து நம்ம பயிற்சி மைய நிறுவனத்தில் கேட்ரிங் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு நம்ம அனுப்புகிறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வேலைக்கு அனுப்புகிறோம். ஏன்னாக்க டிகிரி முடித்தவங்க, MBA முடித்தவங்க கூட இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஏசி மெக்கானிக்கோடைய படித்தவங்களுடைய வாண்டட் நிறையா இருக்குது. இங்கே ஏசி மெக்கானிக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு மாசான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகையும் பண்ணி கொடுக்குறோம். கல்வி உதவித்தொகை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படிக்க வச்சு சர்டிஃபிகேட்டு, டிப்ளமா சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்புகிறோம். மேற்கொண்டு இந்த பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அப்புறம் கைம்பெண்கள், அதாவது விடோயர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து வருஷம் குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம இதில் வந்து கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்க சார். இப்போ இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் சென்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் வராங்களா, இல்லை சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களும் வராங்களா? இங்கே பயிற்சிக்குன்னு வரவங்க, அதாவது கற்றோருக்கு சென்றமிடம்லாம் சிறப்புன்ற மாதிரி இங்கே பயிற்சிக்கு வரவங்களும் வந்து எங்கேருந்து வேணால் வரலாம். இப்போ சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை, சேலத்துக்கு உள்ளே இருக்கவங்க மட்டும் இல்லை, பிற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம இடம் வந்துட்டு சேலத்தில் 4 ரோட்டில், சேலத்துடைய மையப்பகுதியாகிய 4 ரோட்டில் இருக்குது. 4 ரோட்டில் இருந்து பஸ்ஸுக்கு விட்டு இறங்கி வந்த உடனே வந்து நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்துக்கு வரக்கூடிய அருகாமையில் இருக்குது. பஸ்ஸுடைய நிறுத்தத்துக்கூடிய அருகாமையில் இருக்குது. இது வந்து சாதாரண, அதாவது விஷயம் தெரியாதவங்க, இடம் தெரியாதவங்க கூட வந்து தெரிஞ்சுட்டு இங்கே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நீங்கள் இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க சார். கண்டிப்பாக எத்தனாயிரம் பேர் வந்தாலுமே நாங்கள் வந்து சொல்லி கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம். இலவசமாகவோ கட்டணம் பெற்றுக்கொண்டோ வந்து கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை வந்து அனைவரும், பெண்களும் சரி மாணவர்களும் சரி பயன்படுத்தி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க சில்வர் இன்ஸ்டியூட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லுவாங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்கிறது மூலிமா நிறைய பேர் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல உபயோகமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.